இந்த குட்டி நாய் அங்க மேய்ஞ்சிட்டு இருக்க ஆடுங்களுக்கு எல்லாம் முடி அதிகமா வளர்ந்துருச்சுன்னா மலை மேல இருக்க தாத்தா கிட்ட கூட்டிட்டு போய் விடுது. அந்த தாத்தா ஒரு சிசரை எடுத்து முடியெல்லாம் கட் பண்ணி வானத்துல தூக்கி வீசுறாரு. அது அப்படியே மேகமா மாறி அழகா மழை பெய்யுது. அதை பார்த்துட்டு அந்த தாத்தாவும் நாய்க்குட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்ல அந்த இடமும் ரொம்பவே செழிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இருக்க எல்லா ஆடுகளுக்கும் நிறைய முடி வளர்ந்துருது. அதை பார்த்துட்டு அந்த நாய்க்குட்டி மலை மேல இருக்க வீட்டுக்கு போய் அந்த தாத்தா கிட்ட சொல்லலான்னு போகுது. போய் பார்த்தா அந்த தாத்தா அங்க இறந்து கிடக்குறாரு. அதை பார்த்துட்டு அந்த நாய்க்குட்டியும் ரொம்பவே சோகமாயிருது. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா அந்த இடமே வறண்டு போய் மரத்தில் இருக்க இலையெல்லாம் கொட்டி போய் கிடக்குது. அப்படியே ஆடுங்களுக்கு எல்லாம் முடி ரொம்பவே அதிகமாகி போய் அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஆடுங்க எல்லாத்தையும் புடிச்சிட்டு போய் மலை மேல இருக்க வீட்டுக்குள்ள பறந்து போகாம இருக்க அடைச்சு வைக்குது. அதுல ஒரு ஆடு மட்டும் தவறி மலையிலிருந்து உருண்டு வந்து கீழே இருக்க முள்ளுக்குள்ள விழுந்துருது. அந்த ஆட்டுக்கு என்ன ஆச்சுன்னு கிட்ட போய் பார்த்தா முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு அழகா வெளியே வருது. அதை பார்த்த நாய்க்குட்டி மலை மேல போய் எல்லா ஆடுகளையும் உருட்டி விடுது. எல்லா ஆடுங்களும் உருண்டு வந்து அந்த முள்ளுக்குள்ள விழுந்தோன்னையும் முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு அழகா வெளியே வருது. அந்த முடியெல்லாம் பறந்து போய் மறுபடியும் மேகங்களா மாறி அழகா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த இடமும் பழையபடி ரொம்பவே செழிப்பாயிருது. அதை பார்த்துட்டு அந்த நாய்க்குட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுது.